வில்லேஜ் லவ்வர்ஸ் நட்புகளுக்கு நண்பான வணக்கம். நான் உங்கள் ரஸ்னா. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெளியில் பாருங்கள், இன்றைக்கு எங்கட ஊரில் நல்லா மழை பெய்து கொண்டு இருக்கு. இந்த மழைக்கு இதமாக ஒரு ஆரோக்கியமான மூலிகை சமையல்லாம் இன்றைக்கு செய்யப்படும். அதுதான் இலங்கையில் யாழ்ப்பாணம் பகுதிகளில் செய்கிற பாரம்பரிய உணவான குறிஞ்சா புட்டு. குறிஞ்சா புட்டு எப்படி செய்கிறதுன்னு 2 விதமான செய்முறை இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். இதுதான் குறிஞ்சாயில். குறிஞ்சா சிறு குறிஞ்சா பெருங்குறிஞ்சான்னு இருக்குது. இது சிறு குறிஞ்சா. ஊர் பக்கங்களில் வேலியெல்லாம் தானாகவே இது வளரும். இது இலவசமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இப்போ இதுக்குள்ள இருந்து தான் நாங்கள் புட்டு செய்ய போகிறோம். அதுக்காக வேண்டி நான் 1.5 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். சிவப்பு பச்சைன்னு சொல்கிறது. இந்த சிவப்பு பச்சை அரிசியை தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட வேணும். 4 மணி நேரம் ஊறின பிறகு அந்த தண்ணியை வடிச்செடுத்து அரிசியை இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் போட்டு உலர விட வேணும், அதோட ஈரத்தன்மை இல்லாமல். அதே மாதிரி இந்த குறிஞ்சாயிலையையும் நல்லா கழுவி அதோட ஈரத்தன்மை இல்லாமல் உலர வச்சு இப்படி எடுத்து வைக்கணும். அரிசியையும் இந்த மாதிரி ஈரத்தன்மை இல்லாமல் உலர வச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இனி இந்த இலையில இருந்து காம்பை ஒடிச்சு எறிஞ்சிட்டு இலையை மட்டும் எடுப்போம். இந்த காம்பு சேர்த்தா கொஞ்சம் அதிக கைப்பு சுவை வந்துடும். அதால் காம்பங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு 15 எடுத்துருக்கிறேன். நீங்கள் 15லேருந்து 20 வரைக்கும் எடுக்கலாம். அப்போ நல்ல சுவையாக புட்டு வாரத்துக்கு. எங்கள்ட ஊர் பக்கங்களில் பார்த்திங்கன்னா எங்கள்ட அம்மம்மாவே உரலில் போட்டு இடிப்பினோம். இப்போ நாங்கள் ஈஸியாக மிக்சியில் போட்டு எடுப்போம். இந்த மூலிகை இந்த குறிஞ்சாயில் நல்ல ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. அது என்னென்னு மருத்துவ குணங்கள்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரைச்சதை இந்த மாதிரி போட்டு அரித்து மாவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குறிஞ்சாவோட நன்மைன்னு சொல்லி பார்த்தா இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்ததுன்னு சொல்லினோம். மற்றது வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணால் சுகப்படுத்தும், உடல் எடையை குறைக்கும். குறிஞ்சா சளியையும் போக்கக்கூடிய வல்லமை இருக்குது. விசக்கடிக்கும். இதை இந்த கடித்த இடத்துல வச்சு கட்டி உபயோகப்படுத்தினோம். இப்படி இந்த குறிஞ்சா கீரையோட நன்மை நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அரித்து முடித்து வார அந்த கட்டையை திரும்பவும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து திரும்பவும் அரித்து இதை முழுமையாக பவுடர் ஆக்கி கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குறிஞ்சாவோட விசேஷம் என்னென்னு சொன்னால், இந்த குறிஞ்சா புட்டு குறிஞ்சா களியை பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பினோம். அதுவும் பூப்படைஞ்ச பெண்களுக்கு இதை செய்து கொடுப்பினோம். அதே மாதிரி மாதவிடா காலங்களில் குழந்தை பேறு காலங்களில் எல்லாம் பெண்களுக்கு தான் கொடுப்பினோம். இது பெண்களோட விசேட உணவுன்னு சொல்லியே சொல்லலாம். இப்போ எங்களோட ஊர் பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி என்ன உணவு எடுத்தாலும் ஆண் குழந்தைகளுக்கு தான் கொடுப்பினோம். அண்ணாக்கு தான் முதல்னு சொல்லி எல்லா உணவையும் ஃபஸ்ட்டு அவைகளுக்கு தான் கொடுப்பினோம். ஆனால் இந்த உணவை மட்டும் ஆண்களுக்கு கொடுக்க மாட்டோம். தனியாக இது பெண்களுக்கே ஒரு விசேடமான உணவு மாதிரி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். எங்களோட அம்மாவே வேறு காலங்கள்ல எல்லாம். இப்போ நாங்கள் இதை நல்லா இப்படி அரைச்சி இந்த மாதிரி கடைசியில் அந்த இது வரும் வரைக்கும் அரித்து எடுத்துட்டு இந்த மாவை வச்சு தான் இனி நாங்கள் புட்டாக்க போகிறோம், களி செய்ய போகிறோம், இடியப்பம் செய்யலாம். இப்போ எல்லா சமையலும் நான் உங்களுக்கு இப்போ தொடர்ந்து வார வீடியோக்களில் காட்ட போகிறேன். இப்போ இன்றைக்கு நான் புட்டு தான் செய்து காட்ட போகிறேன். இனி புட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் 2 விதமான புட்டு செய்கிறதான் காட்ட போகிறேன். முதல்ல இதை வறுத்து எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்காக வேண்டி இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இது வறுக்கைக்குள்ளே பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை வருது. எங்கேயோ ஒரு மூலிகை தோட்டத்தில் போய் நின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த நல்ல சுவாசத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருது. மாவை திரிக்கைக்குள்ளேயும் நான் அந்த வாசனை எனக்கு நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், வறுக்கைக்குள்ளேயும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வறுபட்டுட்டான்னு சொல்லி அந்த சின்ன சின்ன கட்டியல் இருக்குது, அதை நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும். அந்த சின்ன கட்டியல் உருந்து படாமல் அப்படியே கட்டியாகவே இருந்ததுன்னு சொன்னால் வறுபட்டுட்டேன்னு அர்த்தம். கைவிடாமே இப்படி கிளறி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால்
அது கட்டி படுறது குறைவாக தான் இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வறந்துட்டு நல்லா கலகலண்டு வரும். வறுக்கைக்குள்ள உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பதம் வந்தோடனே இறக்கலாம். இப்போ இதை நாங்கள் இறக்கி இதை திரும்பவும் அரிப்போம். ஏனெண்டா சின்ன சின்ன கட்டியல் இருக்குது. இப்போ அந்த கட்டியலை அரித்து எடுத்துட்டு மாவை தனியாக வேறாக்கணும். இப்போ பாருங்கள் சின்ன கட்டியல் இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி திரும்பவும் அரித்து எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த மாதிரி வறுத்த மாவில் இருந்து எப்படி புட்டு செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது முதலாவது செய்முறை. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் வறுத்த மா எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்க. 1/4 தேக்கரண்டி உப்பு எடுத்து அதை ஒரு கப்பில் போட்டு நல்லா கொதித்த தண்ணி 200 மில்லிலிட்டர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அகப்ப காம்போ அல்லது ஏதாவது ஒரு தடி மாதிரியோ எடுத்து இந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கிளற வேணும். கிளறி குழச்சி எடுக்க வேணும். எங்களோட முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான உணவு வகைகளை உண்டு தான் அவை நல்ல ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கணும். ஆனால் நாங்கள் இதுகளை கைவிட்டுட்டோம். இந்த உணவு வகைகள் எல்லாம் இப்போ எங்களுக்கு மறந்து போயிட்டுது. இப்போ பாரம்பரிய உணவு வகைகளை நாங்கள் மீட்டெடுத்து திரும்பவும் கொண்டு வரது மூலம் எங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாங்கள் வழிகொள்ளலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழச்சி வந்துட்டுது. இப்போ இதை இனி கையால் உருட்டி புட்டு சைஸுக்கு சின்னதாக உருட்டணும். அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது, சுண்டுப்பேணி. இந்த சுண்டுப்பேணியால் இதை இந்த மாதிரி கொத்தி 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 சின்னதாக இப்படித்தான் முந்தி ஆக்கள் இந்த சுண்டுப்பேணியை பாவிச்சவை. இது டின் பாலிலிருந்து வர அந்த டின் தான். இப்போ அந்த சுண்டுப்பேணியால் கொத்தி இந்த பாருங்கள் நல்ல வடிவாக வந்துட்டு. இதுதான் பழைய முறை. பழைய முறையில் இந்த மாதிரி தான் புட்டை கொத்தி எடுக்கிறது. இப்போ இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். இந்த இலையில் சாதுவான ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதால நாங்கள் தேங்காய் பூவை அதிக அளவில் சேர்ப்போம். அப்போ இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்குறேன். அதில் அரைவாசியை இந்த புட்டோட சேர்த்து இந்த மாதிரி குழச்சி கொள்ளுங்க. மிச்ச அரைவாசியை நாங்கள் குழலுக்கு போட வச்சு கொள்ளுவோம். இந்த மாதிரி ஒரு குழல் எடுத்து அதில் தட்டை போட்டு நாங்கள் அடியில் தேங்காய் பூவை நிரப்பி கொள்ளுவோம். பிறகு புட்டு மாவையும் அதோட உயரம் வரைக்கும் நிரப்பி கொள்ளுவோம். அப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கொதித்து தண்ணி ஆவி வரைக்குள்ளே அதுக்கு மேலே வச்சு ஆவியில் அவிக்கிறது தான். இதுக்கு மேலே மூடியை போட்டு இப்போ 5 நிமிஷம் அவிச்சா போதும். இது ஆல்ரெடி வறுத்த மாண்டபடியாக 5 நிமிஷம் அவிச்சா போதும். அப்புறம் இதை இறக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்துக்கொள்ளுங்க. குறிஞ்சா புட்டு ரெடி. அதோட வாசனை அமோகமாக இருக்குது. நீங்கள் செய்து பாருங்கள். எனக்கு ஒரு தென்பை கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த வாசனையே. நல்ல ஒரு மூலிகை வாசனை. இப்போ பாருங்கள் புட்டு ரெடி. இப்போ நாங்கள் இதோட 2வது செய்முறையை பார்ப்போம். 2வது செய்முறை வறுக்காத மாவில் செய்கிறது. முதல் செய்த அதே மெத்தட் தான். நாங்கள் முதல் வறுத்த மாவில் செய்த நாங்கள் இப்போ வறுக்காத மாவில் செய்ய போகிறோம். இப்போ வறுக்காத மாவு 1/2 கப் நான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பில் 1 குழல் அளவு புட்டு செய்யலாம். அதாவது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு புட்டு செய்யலாம். இப்போ 1/2 கப்பு மாவை பாத்திரத்தில் போட்டு அதே மாதிரி 1/4 தேக்கரண்டி உப்பு போட்டு இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு 10 மில்லிலிட்டர் அளவு தண்ணி காணும். இப்போ சாதுவாக இந்த மாதிரி தெளித்து, ஏனெண்டா இது வறுக்காதம்மா, ஸோ அது ஆல்ரெடி ஈரத்தன்மை இருக்கும் அதில். அப்போ இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுக்க வேணும். எங்களோட பாரம்பரிய செய்முறை குறிஞ்சா புட்டுக்கு இது தான். இந்த மாதிரி வறுக்காத மாவில் செய்கிறது தான். ஆனால் இது கொஞ்சம் மென்மைத்தன்மை குறைவாக இருக்கும். வறுத்த மாண்டா கொஞ்சம் மென்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ உடனே இந்த மாதிரி குத்தி இதே மாதிரி தேங்காய் பூ சேர்த்து அதே சேம் மெத்தட் தான் இனி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்ட்டு இதை பாருங்கள். இப்போ இந்த புட்டில் சாப்பிட்ற முறையை நான் இப்போ சொல்கிறேன். இது நாங்கள் புட்டு அவிச்சு எடுத்த உடனே சாப்பிட வேணும். சூடாக இருக்க வேணும். அப்போ தான் அதோட கசப்பு தன்மையும் குறைவாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சீனி தான் அநேகமாக சேர்த்து சாப்பிட்றது. உடனே அவிச்சு எடுத்த உடனே சீனியையும் போட்டு நல்லா குழச்சி போட்டு சாப்பிட நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதோட வாசனையும் நல்ல அருமையாக இருக்கும். நீங்கள்
சுட சுட சாப்பிட்டா தான் இதோட சுவை மேலும் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன வேறு சேர்த்து சாப்பிட விருப்பமோ அது சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் இந்த புட்டை வந்து கூடுதலாக சீனியோட மட்டும்தான் சேர்த்து சாப்பிடணும். என்னென்னா வேறு கறிகளை நாங்கள் சேர்க்கக்குள்ள அதுகள சுவை வந்து இந்த சுவையை டோமினேட் பண்ணி விட்டுரும். இப்போ இதோட சுவையே ஒரு தனி சுவை. அதோட மூலிகை அந்த குறிஞ்சாவோட சுவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அது ஒரு தனி சுவை. அதை தனியை நாங்கள் சாப்பிடக்குள்ள தான் அதோட சுவை மேலும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கும். இப்போ வேறு கறிகளோடு நாங்கள் சேர்த்துட்டோம்னு சொன்னால் இதோட சுவை வந்து மாறுபட்டுரும். அதால் நீங்கள் சீனியோடு சேர்த்து சாப்பிடுங்க. நீரிழிவு வருத்தம் உள்ளவை வந்து நீங்கள் சீனியோடு சாப்பிடாமல் வேறு ஏதாவதோடு சாப்பிடலாம். பனங்கருப்பட்டியோடு சாப்பிட்றது இன்னும் சத்துள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், புட்டு ரெடி ஆகிட்டுது. அதோட வாசனையும் அமோகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்து சீனியோட சுட சுட சாப்பிட்டு மகிழுங்க. இன்றைக்கு நாங்கள் அருமையான குறிஞ்சா புட்டு பார்த்தோம். இந்த குறிஞ்சா இலை சம்பந்தமான மேலும் பல உணவுகளை பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் பார்க்க வேணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணவும் மறக்கக்கூடாது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.